நபிமார்கள் செய்த அற்புதத்தை அவன் என்ன செய்யறான் சிகிருங்கிறான். நீங்கள் கண்ணால் பார்த்து கொண்ட நிலையிலேயே நீங்கள் அந்த மந்திரவாதியத்தில் அந்த வித்தையை நோக்கி நீங்கள் செல்கிறீர்களா? அவ தாத்தூன சிகர இந்த வித்தையை நோக்கி நீங்கள் செல்கிறீர்களா? அந்தம் துபசீரம் பார்த்து கொண்டே இப்படி போகணுமான்னு கேட்கலாம். அப்ப நபிமார்கள் செய்த அற்புதம் எல்லாம் அற்புதம் இல்ல, அது ஒரு ஏமாற்று வேலைன்னு சொல்றாங்க. ஏமாத்துறாரு நெசம் இல்ல, நீ அதுக்கு போகாத. சிகருக்கு அவனே ஏமாத்துறத புரிஞ்சு சொன்னான். அதுக்கு சொல்ல வர்ற அந்த மாதிரியான வார்த்தையை இங்க எல்லாம் யூஸ் பண்ணி காட்டுறான். அதே மாதிரி 10வது அத்தியாயம் 77வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதம் செஞ்சு காட்டுறாங்க. திருமணம் என்ன சொல்லிவிட்டான், இது மந்திரம் தான் யுத்தம் பண்ற. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தகூலூன லில் ஹக்கி லம்மா ஜாஅக்கும் அஸ்ஸிஹ்ருன் ஹாதா வலா யுஃப்லிஹு ஸாஹிரூன். கால லஹு மூசா சொல்றாங்க, எப்ப சத்தியம் உங்கள்கிட்ட வந்திருக்குது, அதையா நீங்கள் சிஹிர் என்று சொல்கிறீர்கள்? உங்களிடத்துல சத்தியம் வந்திருக்கக்கூடிய இடத்துல அதையா நீங்கள் இது சிகிரி வித்தை என்று சொல்கிறீர்கள்? வலா யுஃப்லிஹு ஸாஹிரூன், வித்தைக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். இது வித்தை இல்லப்பா, நெசமா மாறி இருக்குப்பா, உண்மையிலேயே கைத்தறி பாம்பலாமா மாறி இருக்குது. இது வித்தையில இல்ல, உன் கண்ணுக்கு நான் அப்படி மறைச்சு காட்டல, நீ கிட்ட தொட்டு வேண்டாலும் பாரு, எவ்வளவு வேணா டெஸ்ட் வேண்டாலும் பண்ணிப்பாரு, இது உண்மையிலேயே நடந்திருக்குது. அப்ப ஹக்கு வேற சிகிரு வேறன்னு வழங்குது. ஏண்டா ஹக்க புடிச்சு சிகிருன்னு சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. ஹக்குண்டா உண்மை. ஹக்குன்னு சொன்னா உண்மையிலே நடக்கிறதுக்கு பேரு ஹக்கு, இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு பேரு சிகிரு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் கொண்டு ஹக் யதார்த்தம் உண்மையில் நடந்திருக்கிறது. உண்மையில் நடந்திருக்கிற ஒன்றை நீங்கள் வித்தை என்று சொல்கிறீர்களா, நடக்கவில்லை என்று சொல்கிறீர்களா நடந்தது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்ஜெக்ஷன் பண்ணும் பொழுது ஹக்கை ஏண்டா சிகிருங்கிறீங்க? அப்ப சிகிரு ஹக்கு இல்லைன்னு அர்த்தமாகுது. சிகிரு இருக்குவே, கையை முடக்கிற காலம் முடக்குங்கிறான, அப்படிலாம் முடக்க முடியாது. இல்ல, அப்படி தெரியும் உங்களுக்கு வேண்டுமானா நீங்க நம்புனீர்களே, ஆனால் தெரியுங்கிற அர்த்தம் வருது பாருங்க, அது ஹக்கு இல்ல, உண்மையில் அப்படி கிடையாது. அது உண்மை வேற சிகிரு வேற என்று பிரிச்சு காட்டுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி 27வது அத்தியாயம் 13வது வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, பலம்மா ஜாத்துஹும் ஆயாத்துனா முபசிரா, நம்முடைய அத்தாட்சிகள் கண்ணுக்கு நேராக அவர்களிடத்திலே கண்ணுக்கு கண்ணாக அவர்கள் கண்ட பொழுது, காலோ ஹாதா சிஹ்ரும் முபீன், இது தெளிவான வித்தை என்று சொல்லிவிட்டார்கள். கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம், பார்த்துட்டு வித்தை தான் இருக்கலாம், நெசம் இல்லைன்னா இது நெசம் இல்லை வித்தேன்ட்டான், சிஹ்ருன்னு சொல்லிட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டலாம். அதே மாதிரி 28வது அத்தியாயம் 36வது வசனத்தில் எல்லாம் சொல்றான், பலம்மா ஜாஅஹும் மூஸா பி ஆயாத்தினா பையினாத், தெளிவான சான்றுகளை மூசா நம்முடைய சான்றுகளை மூசா அவர்களிடத்தில் கொண்டு வந்த பொழுது, காலு மாஹாதா இல்லா சிஹ்ரு முஃப்தரா, இது கற்பனை செய்யப்பட்ட ஒரு வித்தையை தவிர வேறு இல்லை, இது கற்பனை செய்யப்பட்ட ஒரு வித்தை தான், இது நெசம் இல்ல என்று அவர்கள் மறுத்துவிட்டார்கள். 28-36. அதே மாதிரி 34-43 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், இலா துத்லா அலைஹும் ஆயாத்துனா பையினாத், நம்முடைய தெளிவான வசனங்கள் அந்த மக்களுக்கு ஓதி காண்பிக்கப்படும் பொழுது அப்போ சொல்லுவாங்களா, லம்மா ஜாஅஹும் மின் ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இது தெளிவான வித்தை தான். அந்த வசனங்கள் ஈர்க்குது, ஆனா ஈர்க்கிறது வசனத்தினால இல்ல, இந்த வித்தை பண்ணிட்டார், வித்தை பண்ணி நம்மளை இப்படி கவர்ச்சி மாதிரி ஆக்கி வசியம் பண்ணிடுறாரு, நம்மளை வசியம் பண்ணி இருக்கிறாரே தவிர நெசத்துக்கு அதுல ஒரு விஷயம்லாம் கிடையாது, சாதாரண பேச்சு மாதிரி தான் இருக்குது. என்னமோ அந்த பேச்சு நம்ம இதயத்துல போய் தைக்கிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி விடாது, இது விட்டு ஏமாத்துறாரு அப்படின்னு சொன்னார்கள். 34-43 சொல்றான். அதே மாதிரி இதே மாதிரியான கருத்தை 37-15 பாருங்க, 43-30 பாருங்க, 46வது அத்தியாயம் 7வது வசனத்துல பாருங்க, 54வது அத்தியாயம் 2வது வசனத்தை பாருங்க, 74வது அத்தியாயம் 24வது வசனத்தை பாருங்க, 61வது அத்தியாயம் 6வது வசனத்தை பாருங்க. இந்த வசனங்கள்ல எல்லாம் நபிமார்கள் கொண்டு வந்த அற்புதங்களை கண்ணுக்கு நேராக அந்த மக்கள் பார்த்துவிட்டு அதை அற்புதம் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள. அற்புதம் என்ன அர்த்தம்? நெசமாவே மாறி இருக்குன்னு அர்த்தம். அற்புதத்துக்கு மீனிங் என்னன்னு கேட்டா, இந்த அடுத்து ஒரு நபி வர்றாரு, நான் ஒரு உதாரணத்துக்கு நபின்னு வச்சுக்கிறோமே, இதை நான் தங்கமா மாத்தி காட்டுறேன் நபிங்கிற முறையில, நபினா வரையலாது புரிஞ்சுக்கிறது போறேன், நான் தங்கமா மாத்தி காட்டுறேன், மாத்தி காட்டினா இது தங்கம் தான். நான் மாத்தி காட்டின பிறகு நபியா இருக்கு நான் மாத்தி காட்டினேன்னா, இதை கொண்டு எந்த இதுல கொண்டு உரசி பார்த்தாலும், எந்த கடையில எந்த ஆசாரத்தை கொண்டு போய் அந்த தங்கத்தை உரசி டெஸ்ட் பண்ணாலும் தங்கத்துல என்ன இருக்கணும் அவன் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நெசமா மாறுதுண்டா வித்தை என்ன அர்த்தம்? ஒரு மாத்தி காட்டுவேன், உங்களுக்கு அப்படி தெரியும், அதுல நோ செட்டிங் பண்ணிருப்பேன்,
ஏற்கனவே ஒன்று மாற்றி வச்சிருப்பேன், 2 பொருளை வச்சு ஒன்று மாற்றி ஒன்று கூட காட்டுவேன், இதே மாதிரி தங்கம் ஒன்று வச்சு இருப்பேன், அதை வேக மறைச்சு போய் காட்டி கொடுவேன், இது வேற இடத்துக்கு போய் அதை அப்படி காட்டுவேன், இப்படி ஏதாவது செஞ்சிருக்கான்னு வைங்களேன். அப்படி பண்ணதா இருந்தால் அதை டெஸ்ட்டுக்கு நிற்காது. அவனை டெஸ்ட் பண்ணணும், என்னென்ன வச்சிருந்தான்னு பார்க்கணும், சட்டை எடுத்து பார்க்கணும், எல்லாத்தையும் காட்டுறான்னு பார்க்கணும், பையெல்லாம் குட்டுறான்னு செய்யணும். அந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா டெஸ்ட்டுக்கு நிற்காது. அப்ப வித்தை என்பது டெஸ்ட்டுக்கு நிற்காது, அற்புதம் என்றால் டெஸ்ட்டுக்கு நிற்கும். இப்ப சாலி அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒட்டகத்தை கொண்டு வந்தாங்கன்னா அறுக்கலாம், அதை அறுத்து சாப்பிடலாம், சாப்பிட குற்ற விஷயம் வேற, அது அறுக்கலாம், அதை தண்ணி குடிக்கும், அதை என்ன வேணாலும் செய்யலாம், அது அதான் அற்புதங்கிறது. அற்புதம் சொன்னா அது வந்து எந்த டெஸ்ட் பண்ணினாலும் அது என்னவாக தெரிகிறதோ அதுவாகவே ரிப்போர்ட் கிடைக்கும். லேபில கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நபி என்னத்தை உண்டாக்கி காட்டுறாரோ அதுல என்ன அந்த பொருள்ல என்ன நடக்கும் அவ்வளவு வரைக்கும் ரிப்போர்ட் தந்துருவான். வித்தகாரம் பண்ணி காட்டினான்னு சொன்னா அது ரிப்போர்ட்ல வராது, சோதனைகளை அடிபட்டு போயிடும். அப்ப நபிமார்கள் செய்த வந்து அற்புதங்களை எல்லாம் அவங்க எப்படி அதை கருதுனாங்கன்னு சொன்னா இது அற்புதம் இல்ல, உண்மையில் நடக்கணும் இருக்கும். அற்புதம் இல்லைன்னா என்ன அர்த்தம், இது உண்மையில் நடக்கல. அப்ப என்ன பண்ணிருக்கிறாரு, அப்படி நடந்த மாதிரி நம்மளை ஏமாத்தி இருக்கிறாரு. அப்ப சிகிரி என்பது ஏமாத்து வேலைதான் என்பதை அந்த காவிர்கள் அற்புதங்களை மறுத்தான் பாருங்க, மறுக்கிறதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ண பாருங்க, அதை அண்ணன் எடுத்து நமக்கு சொல்றான் பாருங்க, அது நீங்க நினைக்கலாம். சிகர் என்று சொன்னா அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஏமாற்றி காட்ட முடியுமே தவிர நெசத்துக்கும் மாத்திர விளையாட்டு கிடையாது என்பதை இந்த வசனங்கள் அடிப்படையாக கொண்டு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு பாயிண்ட். அது போக நபிமார்கள் இருக்காங்க பாருங்க, அதுக்கு கடைசியா வர்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட சிகரை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது முக்கியமான சில வார்த்தைகளை யூஸ் பண்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சிலரை செஞ்சு காட்டினாங்க, அவங்களுக்கு எதிரணியில இருந்த அந்த வித்தைக்காரர்களும் சில காரியங்களை செஞ்சு காட்டினாங்க. அந்த எதிரணியில உள்ளவர்கள் செய்து காட்டிய காரியங்களை அல்லாஹ் பேசும் பொழுது சில வார்த்தைகளை அல்லாஹ் குறுக்கி எடுத்து அங்க போடுறான். ரொம்ப செலக்ட் பண்ணி சிகிருந்தா என்னங்கிறத விளக்குறதுக்கு அந்த மாதிரி சொற்பிரயோகங்கள் யூஸ் பண்ணிருக்கிறான். அது ரொம்ப கவனத்தில் வச்சுக்கிற வேண்டிய விஷயம். 20:66 தாகாவுல 66வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்ப அது எல்லாம் சொல்றான், அவர்கள் தங்களுடைய கைத்தடிகளையும் கயிறுகளையும் கீழே போட்ட பொழுது, அவர்கள் தான் இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரிகள் வித்தைக்காரர்கள். அந்த வித்தைக்காரர்கள் வந்து தங்களுடைய கைத்தடிகளையும் கயிறுகளையும் கீழே போட்ட உடனே யுஹையலு இலைஹி, அவருக்கு அதாவது கற்பனையாக தோன்றியது. ஹியால்னா கற்பனை, ஹியால்னா உருதுகாரங்களுக்கு கூட தெரியும், ஹியால்னா கற்பனை, அரபில வார்த்தை அது. அந்த ஹியால்ல இருந்து வந்த வார்த்தை தான் யுஹையலுங்கிறது. ஹியால் ஹயால் வாங்க அவங்க உருதுகாரங்க சொல்லுவாங்க, ஹயால்னு சொல்லிடுவாங்க, ஹியால் அரபி வார்த்தை ஞாபகமா. அப்ப மனசுல தோன்றது யுஹையலு இலைஹி, அவருடைய மனசுல தோன்றியது மின் சிகிரிக்கும், இவங்க வித்தையின் காரணமாக மனசுல தோன்றியது அன்னஹா தஸ்ஆ, அது சீறி ஓடுவது போல தோன்றியது. அது மாறியதை சொல்லலாம். அந்த வித்தைக்காரங்க கைத்தடியை போட்டாங்க, பாம்பு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் போட சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா பாம்பாக ஆனதுங்கிறான். சீரும் பாம்பாகவே மாறியதும் தான். அப்ப அது பாம்பு தான், அவர் கையில எடுத்து அதை பிடிக்கிற வரைக்கும் ஒரு பாம்பா தான் இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாமே அதை கையில தூக்குனா தான் அது கைத்தடியா மாறும். அதுக்கு முந்தின ஸ்டேஜில் பாம்பு தான், கிட்ட போனா பாம்பு செய்யற வேலையை செஞ்சுக்கணும். அடுத்த ஆளுக்கு கிட்ட போனார்னா பாம்பு என்ன வேலையை பண்ணுமோ அதை பண்ணு, அதோட ரிசல்ட் ஏற்பட்டு போயிடும், அது நெசத்துக்கும் பாம்பா மாறும். இவங்க செஞ்ச வேலையை எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா அவங்களுடைய வித்தையின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தோற்றம் தெரிந்தது, அது ஓடுற மாதிரி அன்னஹா தஸ்ஆ, அது சீறுவது போல மூசா நபியுடைய சிந்தனையில் தோன்றியது. சிந்தனையில் ஹயாலில் தோன்றியது, அவருடைய சிந்தனையில் தான் அப்படி தோன்றியதை தவிர நெசத்துக்கு அங்க ஒண்ணுமே மாறவலாம் இல்லை. அந்த நெசமாக கையில் வந்து பாம்பால மாறல, தெரியும் மனசுல, அப்படி தெரிகிற மாதிரி வேலையைத்தான் பண்ணினார்கள் சொல்லி அல்லாஹ் சொல்றதுல இருந்து என்ன விளங்குது, 20:66 இந்த வார்த்தையை எல்லாம் செலக்ட் பண்ணி போறதுல இருந்து வித்தையின் மூலமாக அப்படி இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்க முடியும்.